விஜய் முன்னால் அமித்ஷாலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் பார்த்தேன். விஜய் மீது இருக்கிற மிதமிஞ்சிய அன்பின் காரணமாக இப்படிலாம் தம்ப்நெயில் வைக்கிறாங்க. ஆனால் விஜய் ஒரு பயங்கரமான நெருக்கடிக்குள் சிக்கியிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஒருபுறம் ஜனநாயகன் படத்துக்கு இவங்க கொடுக்குற குடைச்சலை நம்ம கண்ணார பார்க்குறோம். இதற்கு முன்பும் சரி பின்பும் சரி சென்சார் போர்டு இப்படி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நடந்ததும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று சிபிஐ என்கொயரி தனி விமானத்தில் டெல்லிக்கு போன விஜயை ஏராளமான பாதுகாப்போடு ஒன்வேயில் கூட்டு போயிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான போலீஸார் காவலுக்குன்னு இருக்காங்க. வழக்கமாக சிபிஐ ஆஃபீஸில் ஒரு 5-6 பேர் வாசலில் ஆயுதம் தங்கிய காவலர்கள் நிற்பாங்க. அதை தாண்டி ஒரு பெரிய பரபரப்புலாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் நேற்று ஆல் இண்டியா மீடியா மொத்தமும் இந்த சிபிஐ அலுவலகத்தை தான் நோக்கி இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய தலைப்பு செய்தியாக மாறியிருக்கார். இந்தியா முழுக்க விஜய் ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக மாறியிருக்காரு. இதில் என்ன பெருமைன்னு பல பேர் கேள்வி கேட்கலாம். ஒரு அரசியல்வாதிக்கு ஏற்படுத்தப்படுகிற அழுத்தம், அந்த அழுத்தம் எதன் பொருட்டு நடக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கட்டுரைகள் பல பத்திரிகைகளில் வந்திருக்கு. அதனால் ஒரு தலைப்பு செய்தியில் விஜய் வருவதுங்கிறது மிக முக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போ விஜய்க்கு இந்த சிபிஐ என்னெல்லாம் அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம டெல்லியில் இருக்கிற நம்முடைய நண்பர்கள்ட்ட கேட்குறோம். அப்புறம் டெல்லியிலிருந்து வர்ற பத்திரிகைகள்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கமான ஒரு என்கொயரி தான். இப்போ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் பல பேரை சிபிஐ ஏற்கனவே விசாரிச்சிருக்கு. விஜயையும் அழைத்து விசாரிக்குது அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக சொல்கிறாங்க. நினச்சிருந்தா விஜயை சென்னையிலே வச்சு விசாரிச்சிருக்கலாம். ஏன்னா சிபிஐ அலுவலகம் சென்னையிலே இருக்குது. பல பேர் அப்படி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஏன் இவரை டெல்லிக்கு வரவழைக்கணும்? அப்போ டெல்லியில் ஏதாவது ரகசிய சந்திப்பு இருக்கா, ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துதா அப்படின்னா, இன்றைக்கி விஜய் போகிற இடமெல்லாம் கேமராவை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு 50 பேர் ரெடியாக இருக்கும் பொழுது இந்த ரகசியங்கிறதே கிடையாது. சரி, ரைட்டு, ஃபோனில் பேசலாம் அப்படின்னா ஃபோனில் பேசினா கூட ஒட்டு கேட்டு அதை வெளியிடுகிற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் எப்படி ஒரு சந்திப்புக்காக இந்த பயணம் டெல்லியில் நடந்திருக்கும். ஸோ அதனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. முழுக்க முழுக்க என்கொயரி தான். இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்திற்கு மேலாக விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. பல பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சிபிஐ விசாரணை நடக்கும்போது திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துருவாங்க. எனக்கு உடம்பெல்லாம் படபடன்னு வருது, இன்னொரு நாள் வச்சுங்க, இல்லைன்னா ஒரு மருத்துவர் என் பக்கத்தில் இருக்கணும், அல்லது நான் மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு அவர் இழுத்த இழுப்புக்கள்லாம் வர்றதுக்கு தயாராகிட்டார். நேற்று பாருங்கள், லஞ்ச் அவர் 1 hour கொடுக்குறாங்க, நீங்கள் போய் வெளியில் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து சாப்பாடு வருது அவருக்கு. அங்கேயே சாப்பிட்டு விசாரணையை தொடருங்க அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டார் அவர். நேற்று அவர்கிட்ட ஆல்மோஸ்ட்டு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள் எல்லாமே ஆக்சுவலாக எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் இறங்குனீங்க, இவ்வளவு கூட்டத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, கூட்டம் அதிகமாக வந்துருச்சா, அங்கே ஏற்பாடு பண்ணவங்க சரியாக பண்ணாங்களா அவங்க வேலையை, யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க, இப்படி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் அவர் பதட்டப்படாமல் பதில் சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் விஜயை போன்ற ஒரு பெரிய ஹீரோ இந்த 7-8 மணி நேரம் கண்டினியூஸாக கேள்விகளுக்கு பதில் சொல்வதுங்கிறது யாராக இருந்தாலும் டயர்டாவாங்க. இன்னொன்று இப்போ பெரிய வீரமான ஆள், என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற மிகப்பெரிய இரும்பு நெஞ்சம் கொண்டவர்கள் கூட அந்த காவல்துறை வட்டாரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா கடகடன்னு ஆடிடும். நம்ம மேலே தவறே இல்லைன்னா கூட அந்த அட்மாஸ்பியர் நம்மளை ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்படி தான் விஜய்க்கும் கட்டாயமாக ஒரு பதட்டம் இருந்திருக்கும். இருந்தாலும் அவர் வெளியில் வரும்பொழுது சோர்வான முகத்தோடு வந்தார் அப்படின்னு அதை ஒரு பெரிய செய்தியாக்குறாங்க. ஒரு 8 மணி நேரம் ஒருத்தர் ஒரே ரூமில் உட்காந்து ஒரு 4 பேருடைய கேள்விகளை மாறி மாறி எதிர்கொண்ட ஒரு நபருக்கு சோர்வு வருமா, இல்லை முகத்தில் வெளிச்சம் அடிக்குமா? நீங்கள் போனாலும் அதான் நடக்கும், நான் போனாலும் அதான் நடக்கும். விஜய் முகத்தில் பார்த்தீங்களா அப்படியே எவ்வளோ பெரிய சோர்வு அப்படின்லாம் நேற்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அந்த விசாரணையை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. இதில் அவர் மனதில் பட்ட சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேறொரு கட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குங்கிற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. கூட்ட நெரிசலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அப்படின்லாம் அவங்க கேட்கும்போது இவருக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அப்போ இந்த விசாரணைங்கிறது விஜயோடு முடிய போவதில்லை. அதற்கப்புறம் மேலும் சிலரை இந்த விசாரணை தொடருங்கிற அளவுக்கு தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. அதே நாளில்
டெல்லியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜனநாயகன் படத்தினுடைய விசாரணையும் துவங்கியிருக்கு. ஆக்சுவலாக சென்சார் போர்டு உடனடியாக ஒரு கேவியட் மனு போட்டாங்க. இவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, மண்டே வந்து அந்த வழக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கேருந்து உடனே ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர், மத்திய அரசினுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞர், அவர் வந்து நின்னாலே நீதிமன்றம் பரபரப்பாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு பெரிய வழக்கறிஞர் அவர் வந்து இந்த வழக்குக்காக ஆஜராகிறாரு அப்படின்னா தீர்ப்பு வந்து எதை நோக்கி போகுங்கிற அளவுக்கு இப்போவே பல சந்தேகங்களை எழுப்புகிறாங்க. விஜய்க்காக வாதாடுகிற, ஆக்சுவலாக ஜனநாயகனுக்காக வாதாடுகிற வழக்கறிஞரும் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு நாளைக்கு 60 லட்சம் 70 லட்சம் சம்பளம் வாங்குகிற ஆள்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த விவாதம் எவ்வளவு பெரிய ஒரு கடுமையான விவாதமாக இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த விவாதங்களை தாண்டி ஜனநாயகன் நினச்ச நேரத்தில் வந்துருமா, நினச்சபடி வந்துருமாங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த சமூகத்தில் ஒரு படத்தை எடுப்பது எவ்வளோ பெரிய குற்றமாக இருக்குது பாருங்களேன். ஒருத்தருக்கு அரசியல்வாதியாக மாறுற ஆசை இருக்குது, வந்துட்டார். அவர் பண்ண தவறு இந்த படத்தில் நடித்தது தானே. எம்ஜிஆருக்கே இந்த குடைச்சலை கொடுத்தாங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படம் வரும்பொழுது அன்னைக்கு வந்து மாநில அரசு, முக்கியமாக கலைஞர் அரசு வந்து மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க. எங்கேயுமே யாருமே அவருக்கு தியேட்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிறதே அவங்க ரகசியமாக எடுத்துகிட்டு போனாங்க. அன்றைக்கெல்லாம் பெட்டி தானே, இன்றைக்கி க்யூபு எங்கேருந்தாவது ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அனுப்பிடலாம். பட் அன்னைக்கு வந்து பெட்டிகள் தான் வெளியூர்களுக்கு போகும். அப்போ அந்த பெட்டிகளே கூட போக விடாமல் பண்ணி, வாசலில் எங்கேயுமே எம்ஜிஆர் கட் அவுட்லாம் வைக்காமல், கொடியெல்லாம் கட்டாமல் திடீர்னு படத்தை போட்ட கதையெல்லாம் உண்டு. உலகம் சுற்று வாலிபன் டைமில் அந்த படம் வந்து பிச்சுக்கிட்டு போய் கலைஞர் வந்து என்னெல்லாம் முயற்சி பண்ணாரோ அதெல்லாம் வீணாக போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து திமுக அரசு ஜனநாயகனுக்கு பெருசாக எதிர்ப்பு காட்டலனாலும் மத்திய அரசின் கீழ் இயங்குகிற இந்த சென்சார் போர்டு அவ்வளோ பெரிய முனைப்பு காட்டுவதுங்கிறது தான் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ விஜயை இவர்கள் முடக்க நினைக்கிறார்களா, ஒரே அடியாக முடக்க நினைக்கிறார்களா, அல்லது கூட்டணிக்கு வர துடிக்கிறார்களா, இதனுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் என்னவாகும், எதை நோக்கி போகுங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டா அவர் பேச்சா அவரே கேட்க மாட்டார் தான். அதுதான் அவருடைய இயல்பு. இப்போ நீங்கள் அவரை வளைச்சி புடிச்சு அமுக்கி பிஜேபியோட நீ கூட்டணி வச்சே ஆகணும், அப்போ தான் ஜனநாயகன் வரும்னா ஜனநாயகனே வேண்டாங்கன்னு போகிற நபர் தான் அவர். அப்போ அந்த படத்தை எடுத்தவர் என்ன பழிபாவம் பண்ணார், ஒரு 500 கோடி அவர் இழந்துட்டு போவாரா அப்படின்னா, அவருக்கு அந்த 500 கோடிக்கு அவர் என்ன மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமோ அதை கட்டாயமாக செய்வார். இப்போவே அது செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மலேசியாவில் நடந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதில் வந்த வருமானத்தின் பெரும் பகுதி கேவிஎன் நிறுவனத்துக்கு தான் போயிருக்கு. அப்போது ஓரளவுக்கு விஜய் ஏற்கனவே கணிச்சிருக்கிறார், இப்படியெல்லாம் நடக்கும், நம்முடைய தயாரிப்பாளர் வந்து பெருமளவு லாஸ் ஆவார், அதனால் நாம் வந்து ஓரளவுக்கு அவரை வந்து சேவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதன் மூலம் ஒரு பெரும் தொகையை அவருக்கு வருவதற்கு ஏற்பாடு பண்ணிட்டார். இப்போ மீதி தொகையை வர வைக்கணும். இப்போ அதற்கான முயற்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. என்ன இருந்தாலும் கடைசி புகலிடம் நீதிமன்றம் தான். நீதிமன்றம் பாரபட்சம் இல்லாமல் தீர்ப்பு வழங்குங்கிறது தான் எல்லாரும் இதுவரைக்கும் அறிந்த விஷயம். இன்னொன்று வந்து இது ஒரு படம், இந்த படத்தில் எப்பா இதெல்லாம் தேவையில்லை நறுக்கு அப்படின்னா நறுக்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ அதை தாண்டி இந்த படத்தை தடை செய்கிற அளவுக்கு இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லைல்ல. அப்போது ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லித்தானே ஆகணும். எவ்வளோ நாள் இழுக்க முடியும் இந்த படத்தை வந்து 15 நாள் கழித்து தீர்ப்பு சொல்கிறேன், 1 மாதம் கழித்து தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் தீர்ப்பு சொல்லித்தானே ஆகணும். அப்போ அந்த நாள் வரைக்கும் நாம் காத்திருப்போம். தயாரிப்பாளருக்கு வட்டி மேல் வட்டி வேணுன்னா ஏறலாம், படத்தை வாங்கின பல விநியோகஸ்தர்கள் வேணால் ரொம்ப சஃபர் ஆகலாம். இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஏதாவது ஒன்று நாம் பண்ணலாங்கிற எண்ணத்தை விஜய் பிற்காலத்தில் எடுக்கக்கூடும். ஏற்கனவே இதே மாதிரி தான் வந்து விநியோகஸ்தர்கள்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாக்கிகள் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பல்காக வந்து ஒரு தடவை ஒரு லிஸ்ட்டை கொடுக்கும்போது விஜய் என்ன பண்ணிட்டாரு, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முறை எல்லாருக்குமான ஒரு பெரும் தொகையை ஒதுக்கி நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து ஒரு மனசில் எப்போவுமே இருக்கும். நம்மால் ஒரு பிரச்சனை நடக்குது, நம்மால் ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டும் காணாமல் கடந்து போகுதுங்கிறது ஒரு நடிகனுக்கு அழகு கிடையாதுங்கிறத அவர் ஆரம்பத்திலேருந்து அவங்க அப்பா அவர் மனதில் ஊட்டி வளர்த்துருக்கிறார். ஸோ அதனால் வந்து இந்த முறை கேவிஎன் நிறுவனம் ஏதாவது ஒரு வகையில் லாஸ் ஆச்சு அப்படின்னா கட்டாயமாக ஏதோ ஒரு வகையில் விஜய் நிவர்த்தி செய்வாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்போ ஜனநாயகன்கிற ஒரு ட்ரம்ப் கார்டை வச்சுக்கிட்டு பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீ கூட்டணிக்கு வந்தால் தான் அங்கே ஜனநாயகன் அங்கே நவுத்து விடுவோம் அப்படின்னு சொல்வதற்கில்ல. இதை வந்து எவ்வளவு நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை விஜயும் பார்க்க போகிறாரு, மக்களும் பார்க்க போகிறாங்கன்னு
தெரியல. இதை தாண்டி கரூர் சம்பவம் ஒரு தலைக்கு மேலே ஒரு கத்தியாக தொங்கிட்டு இருக்கு. இந்த 2 நெருக்கடிகளையும் விஜய் வந்து கட்டாயமாக சமாளிப்பார். அதற்காக பணிந்து தவழ்ந்து வீழ்ந்து அப்படிலாம் போகமாட்டாருங்கிறது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே உறுதியோடு அவர் இருக்கிறாருங்கிறது தான் அங்கிருந்து வர்ற தகவல்களாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் நாட்கள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வெற்றி பெறுகிறார்கள்ங்கிறத பார்ப்போம்.